ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஈரான் இஸ்ரேல் போர் இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரானை எதிர்க்கும் போராக மாறிடுச்சு. அது அவங்களுடைய உச்சபட்ச தலைவர் காமேனியை அவருடைய உயிரை வாங்கியது. ஆனால் அது ஈரானை பலவீனப்படுத்தலை, இன்னும் அதிகம் பலப்படுத்திடுச்சோ. மக்கள்கிட்ட அந்த எமோஷ்னலாக இல்லை, நம்ம நாட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லா நாட்டுக்கும் ஒரு தேசப்பற்று இருக்கும் இல்லையா, அது ரொம்பவே அதிகமாகிடுச்சோ அப்படின்னு தோணுது. அது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதில் தாக்குதலில் தெரியுது, அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்படி யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அந்த யுத்தத்துடைய வலியை அந்த யுத்தத்தில் இருக்கிற நாடுகள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை நாடும் உணர ஆரம்பிச்சிருக்கிறோம். காரணம் என்னென்னா, ஜென்ரலாகவே யுத்தம் நடந்துச்சுன்னா விலைவாசி ஏறும், அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ கடன்னு ஏறுற மாதிரி சில விஷயங்களை ஈரான் பண்ணியிருக்குது. குறிப்பாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இடத்துல இருந்து. ஸோ அது ஒரு குறுகிய பாதை, ஒரு 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட கடல் பாதை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ன்ட்டு. ஸோ அது வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு எண்ணெய், கேஸ் இதெல்லாம் சப்ளை ஆகுது. ஸோ அது ஈரான் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த வழியாக எந்த கப்பலையும் நாங்கள் போக விட மாட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க. பட் இருந்தாலும் இவங்க அதை தாக்கி அழித்தாங்க. ஸோ அதனால் அது பயந்துட்டு யாரும் அந்த பக்கம் போகிறது கிடையாது. அப்படி போகிற கப்பலுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பதற்கு இன்சூரன்ஸ் கம்பெனி தயக்கம் காட்டிச்சு. ஸோ மொத்தத்தில் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இந்தியா உட்பட நிறைய நாடுகளில் அந்த எனர்ஜி கிரைசிஸ் வந்தது. குறிப்பாக கேஸுக்கு நிறைய இடங்களில் தட்டுப்பாடு இருக்கிறத இந்தியா ஃபுல்லாகவே பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலையுமே கூட நிறைய பேர் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, கால் பண்ணுறேன், கால் எடுக்கலை. இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே ஃபோன்லேயே மிஸ் கால் கொடுத்தாலே வந்துடும், இந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு இல்லையா. இப்போ அந்த லைனே ஒர்க் ஆகலை அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு 2 வீலர் 4 வீலர்லாம் நிற்கிறாங்களாம். ஏன்னா எல்லோரும் ஒரு பேனிக் ஆகிட்டாங்க, அவ்வளோதான் பிள்ளை இருக்குது, இப்போவே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கலாம், ஒரு எமர்ஜென்சிக்காச்சும் தேவையில்லை அப்படின்னு வாங்குகிறாங்க. ஸோ அரசாங்கம் தெளிவாக பேனிக் ஆகிறது வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையான கையிருப்பு இருக்குது. பட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸை ரொம்ப சார்ந்து இருக்கிறோன்றது உண்மை தான். ஆனால் அங்கே மட்டுமே சார்ந்தில்லை, நிறைய இடங்கள்லேருந்து வருது. அது கண்டிப்பாக இன்னும் மற்ற இடத்துல நம்ம வாங்குவோம். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போதைக்கு குறிப்பாக அந்த டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்கிறாங்களே, அதாவது வணிக ரீதியாக இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்குத்தான் முதலுரிமை. ஸோ அவங்களுக்கு உடனடியாக கிடச்சிடணும். அதனால் ஹோட்டல் இங்கெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க, ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ஹோட்டல் 2 நாளில் ஒரு 60% ஹோட்டல் மூடிடுவாங்க இந்தியா ஃபுல்லாகவே அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி தோசை இந்த மாதிரி பொருட்கள் செய்கிறத கட் பண்ணுறாங்க. எதுக்கெல்லாம் கேஸ் அதிகமாகுமோ அதெல்லாம் கட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் அதாவது ஒரு சிலர் டபுள் சிலிண்டர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பதற்றம் இருக்காது. ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பதட்டத்தை கொடுக்கும். இன்னொன்று 2 சிலிண்டரே இருந்தால் கூட அந்த நேரம் வீட்டில் காசு இல்லைன்றதுக்காக காசு வந்தப்புறம் நம்ம ஆர்டர் போட்டுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த நியூஸை கேட்ட உடனே அவங்களுக்கு கிடைக்கலன்னும் போது இன்னும் அவங்களுக்கு பதற்றத்தை அதிகரிக்குது. ஆனால் என்ன ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேஸ் வாங்கி 21 நாள் கழித்து நீங்கள் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ அதை 25 நாள் கழித்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோடைய எய்ம் என்னென்னா, இந்த அதிகமாக வாங்கி பதுக்கிறது, பிளாக் மார்க்கெட்டில் அதிக ரேட்டில் விற்கிறது, இதையெல்லாம் தடுக்கணும்
அப்படிங்கிறதுக்காக எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டை வந்து இன்வோக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இப்போ கரண்ட் அடுப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ் இதோடைய சேல்ஸ் வந்து பயங்கர அதிகமாகுது. பெரும்பாலும் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அந்த விறகு பொறுக்கி அப்படிலாம் சமைக்கிறாங்களா இன்னுமே அப்படின்னு தெரியல. பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது பெருசாக பாதிக்காது. இருந்தாலும் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறும்போது அது காய்கறி விலையை அதை பாதிக்கும். பட்டு சமைக்கவே முடியாத அளவுக்கு சிட்டியில் இருக்கிறவங்க பாதிக்கிற அளவுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ அதுவும் பெண்கள் வீட்டிலே இருந்து போய் விறகு பொறுக்கிட்டு வர்றதா இருந்தால், ஏன்னா இப்போ விலைவாசிலாம் ஏறுறதுனால கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னா யார் போய் விறகு பொறுக்க போகிறது? ஸோ இந்த சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகுது, அதே நேரத்தில் ஈரானில் ஆட்சி மாறும்போது அவங்க வந்து இஸ்ரேலை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அவங்க எப்படி இங்கே வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர் ஆரம்பிச்சிது. அப்பப்போ நடந்து அது இன்றைக்கி வந்து 45 வருஷத்துக்கு மேலே நடக்குது அந்த போர். இன்னும் முடிஞ்ச பாடில்லை. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா ஏதோ ஒன்று, அதாவது உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குதோ அதை நான் மாற்ற போகிறேன், புரட்சி பண்ண போகிறேன், சீர்திருத்த போகிறேன் அப்படின்னு மனிதன் பண்ணுற ஒவ்வொரு நடவடிக்கையும் அதை இன்னும் மோசம்தான் பண்ணுது. ஸோ இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் வந்தது பிரச்சனை இன்னும் மோசமாக்கிச்சு. ஸோ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து ஈரான் அதிபரையே கொன்னுட்டா அங்கே அமைதி வரும்னு நினச்சாங்க. ஆனால் பிரச்சனை இன்னும் பூதாகரமாக மாறுது. ஸோ இதற்கிடையில் வந்து அந்த சிம்ப்சன்ஸ் சீரியல் வச்சு ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் அதில் உள்ளது நடந்திருக்குன்ட்டு. அந்த மாதிரி இந்த போருக்கு முக்கியமான காரணமான தலைவர் 14ஆம் தேதி இறப்பார் அப்படின்ட்டு அந்த ஃபியூனரல்லாம் அந்த சீரியலில் காட்டுவாங்களாம். ஆனால் எந்த வருடத்தின் 14ன்னு சொல்லலை, அதை காட்டலை. பட் இதே மார்ச் 14 அப்படின்னாங்க. அப்படின்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஏதோ ஒரு படத்தில் வந்து மேபி ரோஜா படம்னு நினைக்கிறேன், பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது அப்படின்னு ஒரு டயலாக் வரும். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா 2 பேருமே பேசுகிறதுக்கு தயாராக இருந்தால் தானே இல்லையா? ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பேன், இன்னொருத்தர் தாக்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னும்போது, ஸோ அப்படி தான் உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனை வருது, குடும்பத்துலேயும் அப்படி தான் வருது. சரி, அப்போ பேசினா வேலைக்கு ஆகாது, பேச்சு வேலைக்காகாது, இனி வீச்சு தானே ரஜினி சொன்ன மாதிரி பண்ணால் அது பிரச்சனை தீர்க்குமா அப்படின்னா அது பிரச்சனை தீர்க்காதுன்றதுக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா யுத்தங்களுமே சிறந்த உதாரணம் இல்லையா? முதல் உலகம் போர், 2ஆம் உலக போர், அதோடைய தொடர்ச்சியாக தான் இது நடக்குது. இவ்வளோ நாள் ஆயுதத்தை வாங்கி சேர்த்து தான் வச்சுட்டு இருந்துருக்குறாங்க அடுத்த யுத்தத்துக்காக. ஸோ ஒருத்தருக்கு வந்து வீட்டில் வேலை கிடைக்கல, அல்லது ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகுது, அல்லது அவருடைய குணமே கொஞ்சம் வேறு மாதிரி ஆகுது, நோய் வருது அப்படின்னும்பொழுது உடனே வீட்டில் வந்து அவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க. அவருக்கு ஏதாவது சனி நடக்குதா, இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த யுத்தம் ஆல்மோஸ்ட் இது எந்த நேரமும் உலக யுத்தமாக வெடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து எதிர்பாராமல் நடந்தால் தான் நம்ம பேனிக் ஆகும். ஏற்கனவே எதிர்பார்க்குறோம், அந்த நேரம் என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு வெற்றி தான் 100% கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம பதற மாட்டோம். அந்த விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் இந்த காலச்சக்கரத்தில் அப்படின்னா 5000 வருடத்தின் இறுதியில் இருக்கிறோம். இது 5000 வருட காலச்சக்கரம். ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இது மனிதர்கள் எழுதிய
வேதங்களில் தவறுதலாக லட்சக்கணக்கான வருஷம் போட்டாங்க. கடவுள் சொல்கிறார் அப்படி கிடையாது, மொத்தமே 5000 வருஷம்தான். பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்றாங்க. அப்படின்னாலே ஒரு சமமாக பிரிக்கிறாங்க, இல்லை ஓரளவுக்கு சமமாக. 2000 வருடம் முன்பு அவர் இருக்கிறார், அதுக்கு முன்னாடி 2000 வருடம். ஆக்சுவலாக அவருக்கு முன்னாடி 3000 வருடம் இருக்குது. ஸோ முதல் 2500 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அதில் வாழ்ந்தவங்கள தான் இன்றைக்கி நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். அடுத்த 2500 வருடம் அப்படியே இந்த உலகமே நரகமாக மாறுது. அதாவது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சொர்க்கத்தில் பாவமே இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனால் எந்த விதமான துக்கமும் இருக்காது. பாவம் செஞ்சால் தானே துக்கம் வர்றதுக்கு. அதனால் நோய் இருக்காது, இயற்கை சீற்றம் இருக்காது, திடீர் மரணம் இருக்காது. சதா ஆனந்தமாக இருப்பாங்க. 150 வருடம் ஆயுள் இருக்கும். சின்ன தலைவலி கூட இருக்காது. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். இதெல்லாம் நிறைய மதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அப்படி இதே பாரத பூமி தான் இருந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் இப்போ என்ன நன்மைன்றீங்களா? இது காலச்சக்கரம். கலியுகம்ன்றது ஒரு இரவு தான். இரவு முடிந்தால் விடியும் இல்லை, அப்படியே இருட்டாகவே இருந்துறது இல்லை. இது முடிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறதுக்கு தான் இறைவன் வரார். ஆனால் அதுக்கு முன்னாடி உலக அழிவுன்றதே உலகத்தை புதுப்பிக்கிற விஷயந்தான், சொர்க்கமாக புதுப்பிக்கிற விஷயம். இந்த உலக அழிவுக்கு பின்னாடி தான் சொர்க்கம் உருவாக போகுது. ஆனால் அந்த சொர்க்கத்தில் நாமளே தான் போக போகிறோம், இந்த உடம்போட கிடையாது. ஆனால் இதே உயிர் தான் போகும். அந்த உயிர் தான் நீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அதாவது உயிர் ஆத்மான்னு சொல்கிறோம். அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் இருந்ததுனால தான் சரீர கவர்ச்சியில் மயங்கலை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் அவங்களால இருக்க முடிஞ்சுது குழந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக 2100 வருஷம் கழித்து ஆத்மான்றது மறந்து உடம்புன்னு நினைக்கும் பொழுது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம், உன்னிது, எண்ணிது, ஓநாடு, என் மதம், என் இனம், என் மொழி, இப்படி பலவிதமான பிரிவினைகளை உருவாக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதை ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? எந்த நாட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இல்லை? இந்தியா சுதந்திரம் அடையும் போது நிறைய நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்சிது, பலவிதமாக சுதந்திரம் அடைஞ்சாங்க. பட் எந்த நாடு நிம்மதியாக இருக்குது? எந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க? எல்லாருமே துக்கத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கலியுகம். ஏன்னா நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம். இப்போ அந்த பாவத்திலேருந்து நம்ம மீட்பதற்கு இறைவன் வரார். அதனால தான் மீட்பர்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க கடவுளை. ஸோ அந்த கடவுள் வரார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகி நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். அந்த உலகத்தை பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். கடவுளும் அங்கேருந்து தான் வராரு இறுதியில். நாம் பிறப்பு சக்கரத்தில் வரும், அதாவது தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறோம் மறுபடி. ஆனால் இறைவன் ஒருபொழுதும் தாயின் கர்ப்பத்தில் பிறப்பது கிடையாது. ஒரு முறை தான் வருகிறார், இறுதியில் மட்டுமே வருகிறார். ஒரு வயோதிகர் உடலில் வரார் இந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி எல்லோருமே அமைதியை தான் விரும்புகிறாங்க இல்லையா? இப்போ வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய நாடுகள் கூட அமைதிக்காக தான் அதை கையில் எடுக்குது இல்லையா? அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது, அதனால் அவங்க இல்லாமல் இருக்கணும், அதனால் நான் வன்முறையை கையில் எடுத்து அமைதி எனக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு அமைதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு இன்னொரு நாடு அவங்க கூட சண்டை போடுது. அப்போ அவனை அழிச்சிட்டா அமைதியாகிடலாம். ஆனால் இந்த வழி ஜெயிக்குமா? அதுக்கான அறிகுறியே தெரியல. ஏன்னா இதான் மனித வழி. மனித மனம் இப்படி தான் கலியுகத்தில் வேலை செய்யும். அப்போ தான் இறைவன் சொல்கிறார், மனித வழியை விட்டுடுங்கள். மதங்கள் எல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது தான், விட்டுருங்க. உங்கள் எல்லோருக்கும் தந்தை நான் ஒருவனே. இது வரைக்கும் நீங்கள் அப்பானா யாருன்னே தெரியாத அனாதையாக மனித வழிப்படி யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு நடந்துட்டு இருந்தீங்க. இப்போ எல்லோருக்கும் தந்தை இறைவன் சொல்கிறார், அமைதியான உலகத்தை அமைதியாக தான் உருவாக்க முடியும்.
அது எப்படி அமைதியாக இருந்தால் நம்மளை இழிச்சவாயன்னு நினச்சிடுவாங்க, நம்மக்கிட்ட இருந்து சொத்தை அபகரிச்சிடுவாங்க, நாட்டை அபகரிச்சிடுவாங்க, பயம் இருக்குல்ல. கடவுள் சொல்கிறாரு, ஓகே அபகரிக்கட்டும், ஏன்னா இது உங்களுதே கிடையாதுன்றார். உங்களுக்கான ராஜ்யத்தை இனிதான் நான் உருவாக்க போகிறேன். அதுதான் அடிமைகளை கூப்பிட்டுட்டு மோசஸ் மூலமாக கடவுள் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்தை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். அந்த இடத்த மாற்றலை, வேறு இடத்துக்கு. அதே மாதிரி கலியுகத்தை மாற்ற முடியாது. ஏன்னா கலியுகம்னாலே பாவம் நிரம்பியவர்கள். புண்ணிய ஆத்மாக்கள் நிரம்பிய உலகம் சத்தியுகம். அது வரப்போகுது, இது அழிஞ்சு. அதுக்கு நீங்கள் இப்போ புண்ணிய ஆத்மாக்களாக மாறணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாதவர்களாக மாறணும். சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருந்தீங்க. அப்படி இருந்தவங்க தான் மறுஜன்மம் எடுத்து இப்படி ஆயிட்டீங்க. சொர்க்கத்தில் இருந்ததே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொர்க்கத்தில் இருந்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும், பிடிக்கும், ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ மறுபடியும் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தயாராகுங்க. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது பேர் துக்கதாமம், அதாவது துக்கம் நிரம்பிய உலகம். அப்போ துக்கத்துலேருந்து தப்பிக்கணும், இந்த உலகத்துலேருந்தே தப்பிக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா? அந்த நேரம் புத்தியினால் இந்த உலகத்தில் இருக்கிறதாக வாழறதாகவே நினைக்காதீங்க, செத்துட்டதாக புரிஞ்சுக்கோங்கன்ற. அப்படின்னா இந்த உலகத்துக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. என்னுடைய உலகம் சொர்க்கம், நான் அங்கே போயிட்டு இருக்கிறேன், அந்த போதையில் இருக்க சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு இந்த உலகத்தின் மீது பற்று இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், பற்றை தூண்டக்கூடிய விஷயம், பேராசை தூண்டக்கூடிய விஷயம், அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும். எது நடந்தாலும் செத்து போன மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அதுதான் அக்னி பரீட்சை. சீதையை ராவணன்கிட்டேருந்து மீட்டுட்டு வந்த பிறகு அக்னியில் நடக்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ராவணன் யார்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலை தூக்கிட்டே எவனும் கிடையாது. ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம வந்துருக்கிறோம். இப்போ ராமருடையவராக ஆகியிருக்கிறோம், அதாவது சிவபெருமானுடையவராக ஆகியிருக்கிறோம். அப்போ ராவணனை அழிக்கணும். ராவணன் உள்ளே இருக்கிறான், வெளியில் இல்லை. அப்போ என்ன ஆனாலும் காமம் இல்லாமல் இருக்கா, கோபம் இல்லாமல் இருக்கா, மனம் அமைதியாகவே இருக்குதா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு கலியுகத்தை விட சிறந்த யுகம் கிடையாது. இது நடக்கும். இந்த இடத்துல நீங்கள் நிரூபிக்கணும், எனக்கு இந்த கலியுகத்தின் உள்ள யார் மீதும் எதன் மீதும் கொஞ்சம் கூட பற்று கிடையாது, இறைவனை தவிர யாரையுமே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் இங்கே என்ன நடந்தாலும் உங்கள் மூலமாக பாவம் நடக்காது. அதுதான் நீங்கள் பாவத்தை அழித்ததன் அடையாளம். உங்கள் குணத்தை இப்படி மாற்றிக்கிறீங்களே, அதுதான் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பாவ குணத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது எப்படி சாத்தியம்? இறைவனின் நினைவிலே மூழ்கி இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்குறதன் மூலமாக தான் சாத்தியம். அந்த ஞானம் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இந்த விஷயத்தை பைபிள் பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் 17ன்னு நினைக்கிறேன், அதில் எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அவர் ராஜா கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி பயங்கரமாக பஞ்சம் வரப்போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராஜா கடுப்பாயிடுவார் இல்லையா? அதனால் கடவுள் சொல்கிறார், நீ போய் இந்த காட்டில் போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்ட்டு. அவனும் அதேமாரி போயிடுறான். அங்கே காக்கா அவருக்கு பழத்தை, அப்பம் இதெல்லாம் போட்டுட்டு இருக்குது. அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் அவர் உயிரோடு இருக்கார். நதியில் தண்ணி குடிச்சிட்ருக்கார். அதுக்கப்புறம் நதியும் வற்றி போகும்போது கடவுள் சொல்கிறார், ஒரு விதவை பெண் வீட்டுக்கு போக சொல்கிறார். அது அப்புறம் அடுத்தடுத்து சில அற்புதங்கள் நடக்கும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நிலையை நோக்கி உலகம் போயிட்டு இருக்குது, போயே தீரும். கடவுள் சொல்கிறார், இன்றைக்கி என்னால் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிலாம் போக போக கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சாப்பாடே இருக்காது, அப்புறம் எங்கே நான்வெஜ்? புல்லு தான் சாப்பிடுவாங்க, அதுவே கிடைக்காது. இப்போவே அந்த பாலஸ்தீன் போர்லேயே அதெல்லாம் நடந்துச்சு. உலகம் ஃபுல்லாக அது நடக்கும்.
அப்போ என்ன பண்ணணும்? ஆனால் அதுவுமே கிடைக்காம நிறைய பேர் பட்டினியில் இறப்பாங்க. அப்போ இறைவனுடைய வழிப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்றார். எல்லாருமே உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு தான் ஆகணும், ஏன்னா உலகம் அழிய போகுது. ஆனால் அது உங்கள் அனுமதியோடு போகணும், துக்கம் அனுபவிக்காமல் போகணும். உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு. ஸோ அதனால் இறைவனின் நினைவிலே இருக்க இருக்க அவருடைய உதவி உங்களுக்கு அனுபவம் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி மனித வழியில் போனால் என்ன ஆகும்ன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வல்லரசு நாடுகள் தன்னைத்தானே அழிச்சிக்குது. கடைசியில் உலக இல்லையா, யார் பெரியவன் காட்டுறதுக்கு தானே இந்த யுத்தங்களே. அவங்களே அடிச்சுக்கிட்டு அழிஞ்சிடுவாங்க. கடைசியில் உலக ராஜ்யம் நம்ம பாரத பூமிக்கு கிடைக்கும். ஸோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த கலியுகம் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய சத்தியுக சொர்க்கமாக கூடிய விரைவில் மாறப்போகுது. ஸோ அந்த போதையிலே இருக்கணும். அது இறைவனுடைய முரளியை கேட்க கேட்க அதே சிந்தனையில் இருக்க தான் உங்களுக்கு தெரியும். இறைவனை தவிர வேறு எதையுமே நினைக்காமல் இறைவன் நினைவிலே இருக்கிறதுனால ஒரு ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்திலே நீங்கள் மூழ்க கற்றுக்கிட்டிங்கன்னா கடைசியில் உலக அழிவு நடக்கும்பொழுது கூட அதோடைய தாக்கம் துக்கம் கொஞ்சம் கூட உங்களை தாக்காது. அதே ஆனந்தத்தில் இருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். கடைசி நேரம் உங்களுக்கு மட்டும் இல்லை, துக்கத்தில் துடிச்சிட்டு அணுகுண்டெல்லாம் போட்டு உயிர் வெளில வந்துடும். ஆனால் எங்கே போகிறது? பேயாக அலைஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு அமைதியும் இருக்காது. ஆனால் இந்த ஞானத்தை எடுக்க வரும். ஒருத்தர் உடம்புலே 50-60 ஆத்மாலாம் பூந்துக்கும். அது இல்லாமல் தனியாகவே பேயாகவும் வரும். இப்போ அதுக்கு அமைதி வேணும்ல. அப்போ அந்த அமைதியை நீங்கள் தான் கொடுப்பீங்க. அதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதுக்கு இந்த உலகத்துலேருந்து நீங்கள் விடுபடணும் இப்போவே. ஸோ இதை தான் பைபிளில் மனித இனத்தின் பாவத்தை கழுவ தன் ஒரே குமாரனாகிய இயேசுவை கடவுள் அனுப்புனார் அப்படின்னு சொன்னது நம்மளுடைய கதை, பிரம்மகுமாரிகளுடைய கதை. அது மாதிரி சிலுவையிலலாம் யாரும் அறைய மாட்டாங்க. அது உண்மையிலே கடவுளுக்கு நிந்தனை. என்னடா கடவுளுடைய வழிபடி நடந்தால் கொன்னுடுவாங்களா? இல்லை, பைபிள் குரானில் இந்த தீர்க்க தரிசி கொன்னாங்க, அந்த தீர்க்க தரிசி கொன்னாங்க. அது மனித வழிபடி நடந்தால் தான் நடக்கும். கடவுளுடைய வழிபடி சாத்தியமே கிடையாது. ஸோ கடைசியில் அதில் நிறைய அற்புதங்கள் நடக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. மேபி நடக்கலாம், அதை கடவுள் சொல்லலை. காட்சிகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு. இது இல்லாமல் பைபிளில் சொன்ன மாதிரி நிறைய அற்புதங்கள், இல்லை இயேசு எடுக்க குறையாமல் உணவை மற்றவங்களுக்கு கொடுத்தாரு, அப்பத்தை கொடுத்தாருனாங்க. அதே மாதிரி எலியாவும் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் கூட நடக்குமா கடைசியில் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று, கடவுளுடைய வழி மட்டும்தான் ஜெயிக்கும். அது அன்பான வழி, அமைதியான வழி. அந்த அமைதியை இழக்க வைக்கிறது எதன் மீதாவது உங்களுக்குள்ள பற்று உங்களை மிருகமாக மாற்றிடும். இல்லை, இன்றைக்கி ஈரான் இல்லை முஸ்லீம்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோன்னு உள்ளே வந்தவங்க முஸ்லீம் நாட்டையே இப்போ அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி மிருகமாக ஆக்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மனித வழியை, உங்கள் மன வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை மிருகமாக ஆக்கிடும். அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக், முடிஞ்சு போச்சு. தனி மனித வாழ்க்கையிலும் சரி, அல்லது இந்த மாதிரி அரசாங்கமாகவே இருந்தாலும் சரி. ஸோ இறைவனை மட்டும் பிடிப்போம். இறைவனை தவிர எனக்கு யாரும் கிடையாது அப்படின்ற உணர்வில் இருந்தால் இறைவனுடைய தெய்வீக குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இறைவனை மறந்தீங்கன்னா மனிதர்களை பிடிப்பீங்க. அது எந்த நேரம் வேணாலும் உங்களை தவறான வழியில் தான் நடத்தும். கடைசியில் துடிப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மெயினாக சொல்ல வந்தது, உலகம் சத்தியுகமாக மாறுது. இறைவனை மட்டும் பிடிச்சிங்கன்னா எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்கும்ன்றதே இறைவனுடைய ஞானத்தை கேட்க 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 தான் அந்த நம்பிக்கை வரும், இல்லைன்னா வராது. அப்போ இந்த மாதிரி மிருகத்தனமாக மாறிடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.